நண்பர்களே, இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம், குருவுடைய வீட்டுல இருக்கு. இந்த தனுசு ராசியில் இருக்கு. தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலபுருஷனுக்கு 9வது வீடு. இந்த தனுசு ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குரு பகவான். இந்த மூல நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு கீழ்நோக்கு நாள். அதாவது வந்து எந்த விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இவங்களை வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. பொதுவா கீழ்நோக்கு நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதையுமே ரகசியமா செயல்படக்கூடியதுங்க. எதையுமே வந்து நீங்க அதை வந்து முழுசா நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற, என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது இந்த நட்சத்திரத்துல. அதாவது இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழ்நோக்கு நாளா இருக்கிறதுனால பொதுவா வந்து கீழ் நோக்கினால் மேல் நோக்கினால் சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்தில் இருக்கு. இதுக்கு உண்டான ஒரு பதிவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தனியாவே போடுறாங்க. இப்போதைக்கு வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்களை பத்தி பார்க்கலாம். பொதுவா இந்த மூல நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க குருவுடைய வீட்டுல இருக்குதுங்க. பொதுவா குரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலபுருஷனுக்கு 9வது வீடு, அதனுடைய அதிதேவதை குரு. இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக கிரகங்க. 9வது வீடு அப்படிங்கிறது வந்து தர்மம்ங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருடைய ஒழுக்கம், ஒருத்தருடைய தெய்வ நம்பிக்கை, ஒருத்தருடைய தெய்வ வழிபாடு, ஒருத்தருடைய அதி தேவதை. அவங்களுக்கு வந்து எந்த அதிதேவதை கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுன்னு அந்த 9வது வீடு தான். மதப்பற்றுங்க. பொதுவா வந்து இந்த 9வது வீடு அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய மதப்பற்று எப்படி இருக்கும், தான் சார்ந்திருக்கக்கூடிய சமயத்து மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தனுசு ராசிங்க. இந்த தனுசு ராசியில மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால பொதுவாக இவங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து தர்ம காரியங்கள் வந்து அதிகமா பண்ணுவாங்க. அடுத்தவங்களுக்கு வந்து எப்பவுமே உபதேசம் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். பொதுவா இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க ரொம்பவே சிறப்பான நட்சத்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையாவே இவங்களுக்கு அறிவு வந்து அதிகம்ங்க. பொதுவா வந்து கேது வந்து ஞானகாரர்கள். அந்த ஞானகாரனுக்கு உண்டான நட்சத்திரம் மூலம். இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி குருவுடைய ராசி. அந்த குரு வந்து காலபுருஷனுக்கு 9வது வீடு. அப்போ இந்த மூல நட்சத்திரத்துக்கு இயற்கையாவே முன்னறிவு வந்து அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே ஞானம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும், அறிவு அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு எப்பவுமே வந்து உபதேசம் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த விஷயமானாலும் இவங்ககிட்ட கேட்டு ஆலோசனை பெறலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள ரொம்ப அதிகமா ஈடுபாடு இருக்குங்க. ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டியில மெம்பரா இருக்கிறது, ஒரு கோயில் விஷயங்களை முன்னெடுத்து செய்யறது, அந்த விஷயத்துல வந்து தலைமை தாங்கி செய்யறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த தர்ம காரியங்கள், அதாவது வந்து கோயிலுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான சுபகாரியங்கள், மாசம் மாசம் வரக்கூடிய பூஜைகள், வருடத்துக்கு வரக்கூடிய பூஜைகள், உற்சவங்கள், இது எல்லாத்தையுமே முன்னாடி நின்று பண்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த மூல நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த மூல நட்சத்திரத்துக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த அன்னதானம் பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நடந்து போறவங்களுக்கு வந்து பாத யாத்திரை போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அன்னதானம் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் தர்ம வேலைகள் வந்து நிறைய பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குருமுறை வீட்டுல இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஞானம் ஈஸியா உங்களுக்கு சித்திக்கும். அடுத்தது வந்து மூல நட்சத்திரம் 1ஆம் பாவத்துக்கு உண்டான குணாதிசயங்களை பார்க்கலாம். இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து மேச நவாம்சத்தில் விழுகுங்க. அதாவது இந்த மேச நவாம்சம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 1வது வீடு, செவ்வாயுடைய வீடு. அப்ப இயற்கையாவே இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து கேது பிளஸ் குரு பிளஸ் செவ்வாய், இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை கொண்டதாக இருக்கும். பொதுவா இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாவத்துக்கு வந்து முன்கோபம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. மூர்க்க குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் என்ன சொல்றோமோ அதைத்தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம்ங்கிறது அதிகமா இருக்கும். இப்படித்தான் போகணும்னா அப்படித்தான் போவாங்க, மாறி போகவே மாட்டாங்க. அதே மாதிரி எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் அவசரம் வந்து இருக்குங்க. சுய தம்பட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து சுய தம்பட்டத்தை குறிக்கக்கூடிய கிரகங்க. அப்ப இயற்கையாவே வந்து மூல நட்சத்திரம் 1ஆம் பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுய தம்பட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுய பெருமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தான் என்கிற கர்வம் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக வரும். டக்கு டக்கு டக்குன்னு எந்த விஷயத்தையுமே பேசிடுவாங்க, எந்த விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. ஒருத்தரை டக்கு டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய தன்மையும் இது இருக்கும். குரு இருக்கிறதுனால கொஞ்சம் கெடுபலனை குறைக்குங்க. அடுத்து வந்து மூல நட்சத்திரம் 2ஆம் பாவம். இந்த மூல நட்சத்திரம் 2ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
ரிஷப நவாம்சத்துல விழுகுங்க. அந்த ராசியில 2வது வீடு நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் விழுகுங்க. இந்த ரிஷபம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு வந்து 2வது வீடு. அப்போ இந்த மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து கேது பிளஸ் குரு பிளஸ் சுக்கிரன். அப்போ இந்த மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வந்து குடும்ப பற்று அதிகமா இருக்குங்க. பேச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிக்குவாங்க, யாரையுமே வச்சு பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பொருளாதார பற்றி ரொம்ப அதிகமா இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. ஏன்னா பொதுவாக வந்து குரு சுக்கிரன் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன்னா சிறுபணம், குருனா பெரும்பணம், கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை வந்து மறைச்சு வைக்கிறது. அப்ப இயற்கையாவே இந்த மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வந்து பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை, மறைச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாக இருக்கும். பிறந்த குடும்பத்து மேல பற்று அதிகமா இருக்கும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பணத்தை சேர்க்கிறதுலயே குறியாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவும் ஒரு சில சமயத்துல நல்லா பேசுவாங்க, இனிமையா ஒரு சில சமயத்துல பேசுவாங்க, ஒரு சில சமயத்துல வந்து பெரிய ஆன்மீகவாதி மாதிரி பேசுவாங்க, ஒரு சில சமயத்துல யாரையுமே வச்சு பார்க்காம எடுத்தறிஞ்சும் பேசுவாங்க. இந்த 3மே கலவையாக இந்த மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு குணம் இருக்குங்க. அடுத்தது வந்து மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில 3வது பாதம் அது. நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிதுன நவாம்சத்துல விழுகுங்க. அப்போ இந்த மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து கேது பிளஸ் குரு பிளஸ் புதன்ங்க. பொதுவா வந்து கேது பிளஸ் குரு பிளஸ் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அறிவை கொடுக்குங்க, மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்குங்க. எல்லா விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவியல்களுக்கு அதிகமா தான் இருக்குங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஆலோசனை பெறலாம். ஏன்னா இவங்களுக்கு கேது பிளஸ் புதன் சேரும் போதுங்க குறுக்கு புத்தியும் இருக்குங்க. அதே மாதிரி குரு பிளஸ் புதன் சேரும் போது விசாலமான புத்தியும் இருக்குங்க. இந்த 2 புத்தியுமே உங்களுக்கு கலந்தே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பொதுவாகவே வந்து பெரிய மனுஷ தோரமை காட்டுங்க, புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அறிவு காட்டு, கேது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஞானத்தை காட்டுங்க. அப்ப இந்த 3 குணமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மிதுன ராசிக்கு, அதாவது வந்து இந்த மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு நண்பர்கள் சேர்த்து அதிகமா இருக்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க சிறப்பான பேச்சாளர்களாக இருப்பாங்க. ஏன்னா 3வது வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக்ல பேசுறது, ஒரு கூட்டத்துல பேசுறது. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குரு வந்து 9வது வீடுங்க. அப்ப இயற்கையாவே வந்து இவங்களுக்கு பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறது, பப்ளிக்ல பேசுறது, ஒரு ஆன்மீக பேஜ்ல பேசுறது, ஒரு சொற்பொழிவு பண்றது, இதெல்லாமே இவங்களுக்கு மிகச்சிறந்த கலையாக வருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் சேர்க்கையும் நன்றாக இருக்கும். எல்லா நண்பர்களையும் அனுசரிச்சு போவாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வில்லங்கமான விஷயங்களையும் இவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு இருந்து ஆலோசனை பெறலாம். எல்லா விதமான ஞானமும் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். பொதுவா இந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில வந்து 4வது பாதம்ங்க. நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கடக நவாம்சத்துல விழுகுங்க. அப்ப அந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேது பிளஸ் குரு பிளஸ் சந்திரன். இந்த 3 கிரக சேர்க்கையினுடைய பலன்கள் தான் அந்த மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு இருக்குங்க. பொதுவா இந்த குரு கேது சந்திரன் இது 3மே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே அவங்களுடைய மனநிலையை குறிக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து மனதகாரங்க. இன்னொன்னு அந்த ராசியில மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம்ங்கிறது அந்த ராசியில 4ஆம் பாதம். அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களை அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். எல்லா விதமான சொந்தக்காரர்களையும் கூட்டி அரவணைத்து செல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல வண்டி வாகனங்கள் அமையும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருணை உள்ளம் இருக்குங்க. யாருக்கு எந்த உதவி வேணாலும் செய்வாங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய சொந்த வண்டிகளை என்னைக்குமே இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கடகத்துல போயிருவாருங்க. இந்த சந்திரன் கடகத்துல போகும்போது அந்த இடத்துல வந்து சந்திரன் ஆட்சி ஆயிடுவாரு. அப்ப இயற்கையாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாழ்மை உணர்வு அதிகமா இருக்கு, கருணை உள்ளம் அதிகமா இருக்கு. எந்த விஷயத்த யாரு கஷ்டப்பட்டு போய் கேட்டாலும் உடனே அந்த விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து மன்னிச்சு மறக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக குருச்சந்திரன் சேர்க்கையினாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது குருச்சந்திர யோகம்ங்க. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு விசாலமான புத்தி இருக்குங்க. எதையுமே மறந்து மன்னிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு எந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தாலும் திறம்பட அதை செயல் பண்ணுவாங்க. எதையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாற்றம்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு உண்டான குணம். நன்றி.